Hello everyone. இந்த வீடியோல Microsoft PowerPoint presentationல எப்படி animated background image create பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதோட ஒரு டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் insert tabக்கு போய்க்கங்க. இங்க pictureங்கறத செலக்ட் பண்ணி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இன்சர்ட் பண்ணிக்கங்க. சோ இப்போ இந்த இமேஜ் ஸ்லைடுக்கு ஃபிட் ஆகல. சோ அதனால செலக்ட் பண்ணிட்டு கிராப்புக்கு போய்க்கங்க. இங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோவை செலக்ட் பண்ணிட்டு 16:9 தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா கிராப் ஆகிடும். ஸோ இப்போ இதை உங்கள் ஸ்லைடுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போது இந்த இமேஜ் ஸ்லைடுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜை அனிமேட் பண்ணணும். அதுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டேபுக்கு போய்க்கங்க. இங்கே நிறைய அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் க்ரோ அண்ட் சிங்க் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அனிமேஷன் பேன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அனிமேஷன் பேன் லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் இந்த அனிமேஷனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸுங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டிலே டைம் வந்து 2 செகண்ட்ஸ், அதாவது 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகணும் இந்த அனிமேஷன். ஸோ அதாவது இந்த அனிமேஷன் ரிப்பீட் ஆகிறது until the slide end, அதாவது இந்த ஸ்லைட்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த அனிமேஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் டேபில் செட்டிங்ஸில் சைஸ், அதாவது இந்த அனிமேஷனோட ஜூம் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இதில் நீங்கள் 130 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 150ங்கிறது அதிகமாக ஜூம் ஆகும். ஸோ இந்த ஸ்மூத் ஸ்டார்ட் அப்படிங்கிறதையும் 1 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்மூத் எண்டுங்கிறதையும் 1 செகண்ட் கொடுத்துட்டு ஸோ ஓகே கொடுத்துக்கங்க. ஸோ இப்போ ஸ்லைட் ஷோ போயிட்டு ஃப்ரம் பிகினிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த அனிமேஷன் மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரிவர்ஸ் ஆகலை, அதாவது ஒன் சைடு மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம ரிவர்ஸும் கொடுக்கணும். அதாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இங்கே இந்த ஆட்டோ ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அனிமேஷன் ஜூம் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து 100 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை சென்ட்ரலைன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஸ்னாப் அட்டிசிங்கிற ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் ஷேப்புங்கிறது போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிரேடியன்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட்டை நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட் இருக்கிற கலரை விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டோட அவுட்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்லைன் வந்து அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஷேடோ வேணும்னாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அனிமேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டேபுக்கு போய்க்கோங்க. இங்கே அனிமேஷன் ஸ்டைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மோர் எம்பசிஸ் எஃபெக்ட்டுங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த வேவ்ஸுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அனிமேஷன் வந்து இந்த டான்ஸ் கிளப்போட ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும். அதனால் இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் பேனுக்கு போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டைமிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி தான் until end of slides-ங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டூரேஷனை ஸ்லோ ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டெக்ஸ்ட் அனிமேஷன் இது எல்லாமே ஓகே தான், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2 அனிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லைட்ஸ் ஓவர் ரன் பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜும் டெக்ஸ்ட்டுமே அனிமேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வழியில் நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் வித் டெக்ஸ்ட்டை PowerPoint ப்ரெசன்டேஷனில் அனிமேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.